அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஸ்டைலில் தூனா ஃபிஷ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பிரியாணி லவ்வர்ஸ் கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா சக்கத்தாக இருக்கும். நான் இன்னைக்கு நார்மல் ரைஸில் தான் பண்ணுறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணலாம். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது தாங்க தேவையான பொருட்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 100லேருந்து 150 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2லேருந்து 3 ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கை புதினா, ஒரு கை மல்லி, அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது. இதில் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கொஞ்சமாக பிரியாணி பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அவ்வளோதாங்க. கொஞ்சமாக ஆயிலில் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு 3 சேர்த்துருக்கேன். அப்புறம் ட்ரை லெமன் உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்க, இல்லாட்டி தேவையில்லை, ஆப்ஷனல் தான். கர்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 50லேருந்து 100 கிராம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தூனா ஃபிஷ் டின்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். இது உள்ளே ஆயில் இருக்கும், அது நம்மளுக்கு தேவையில்லை. கீழே ஊற்றிட்டு அதை மட்டும், அந்த ஃபிஷ்ஷை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். அப்புறம் சோயாபீன் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் எதுக்கு சேர்த்தேன்னா, சிக்கன் மட்டன் சாப்பிடும்போது பீஸ் எடுத்து நம்ம சாப்பிடுவோம். ஆனால் தூனா ஃபிஷ் பிரியாணியில் நம்மளுக்கு அந்த மாதிரி பீஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதோட ஃப்ளேவர் எல்லாமே சோயாபீனில் இறங்கி நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. அப்புறம் நான் இந்த டம்ளரை வச்சு தான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். ஸோ 3 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த டம்ளர் வச்சு அரிசி அளக்குறீங்களோ அதே அளவை வச்சே 1 டம்ளர் அரிசினா 1.25லேருந்து 1.5 வரைக்குமே தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் அரிசி அள்ளி போட்டு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டில் வைங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சு தண்ணி எல்லாமே வற்றினதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் தம்மில் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தூனா ஃபிஷ் பிரியாணி டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டேஸ்டி அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்கு சுமையாஸ் லிவிங் ஃப்ளேவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.